கேட்டதும் கொடுப்பவே நீ கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவே நீ கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனது வைப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்தியமாலேயே கிருஷ்ணா கிருஷ்ணா கருமத்தை தேடி வந்தோ தாயுடன் வாழ்ந்த நிலை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்த நிலை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்த நிலை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்த நிலை ஓரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ கேட்டதும் கொடுப்பவே நீ கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி பூந்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா உடனே தருவார் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி பூந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடனே தருவார் கிருஷ்ணா 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 எண்ணெயில்லாமல் தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை நினைந்தது உருகி எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களைப் போலவே காத்து வளர்ந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் திருவடி எண்ணியிருந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலய வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு தற்பொழுது ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெற மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திற்கு தலைமை தாங்கியுள்ள மானாமதுரை உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தேனா புதுக்கோட்டை உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டிஎன்இபி ஊழியர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தில் ஹார்மோனிய திலகம் இன்னிசை அரசு செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த அண்ணன் KR ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வித்வான் தோப்பூர் PS மருது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அரசகுலத்தைச் சேர்ந்த SP லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
பரம்புக்கோட்டையைச் சேர்ந்த எஸ்கே கூடுசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வாங்கிக்கிறேன். ஹலோ, எல்லாம் பேரன் மாதிரிதான், எல்லாரும் பேரன் மாதிரிதான். பேரனோட பேத்தி, பேரன் பிள்ளை. சின்ன பிள்ளையால பேர இருக்கேன், பேர இருக்கேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பேரங்க 40-45 வயசுல பேரங்க இருக்காங்க. சின்ன பிள்ளைல ஒரு பேரன் கல்யாணம் கொடுத்துட்டாப்ல. இந்நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளி அமைப்பாளர் அமைத்துக் கொடுத்த RMS ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். RMS ஆடியோஸ் உரிமையாளர் திரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் உலகெங்கும் பரப்பக்கூடிய யூடியூப் புகழ் வைகை யூடியூப் சேனலுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தை மிக சீரும் சிறப்புமாக எங்களுக்கு சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் கீழப்பெருங்கரை சேர்ந்த MS சுதாகரன் அவர்களுக்கு பங்காளிகளின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ, எங்கள் இசைக்கலைஞர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு மறக்க முடியாத என் அன்பு தேனா புதுக்கோட்டை கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி மாணவ மாணவி செல்வங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் இசைக்குழு சார்பாக நன்றி. என்னுடைய கிராம பொதுமக்களுக்கும் என்னுடைய இளைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. அப்புறம் மைக்கில் மண்டையா சிறப்பான முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரி அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்காலையிலும் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், காளிகள் குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி
குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன யாரும் ஊர்ல காசு கண்ணியை மட்டும் பிடிச்சிக்கிறாம யாரும் தப்பு பிடிச்சிருந்து ஒருத்தன் ஒரு நடிகைனா யாரோ பிடிக்கலன்னு சொன்னா கூலிச்சாமியை நேர்ந்து அங்கிட்டு கம்மாக்கரை கூலிச்சாமி இங்க வச்சு மிதிச்சாலுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் ஏன்னா அவன் கூலிச்சாமி 1ஆம் நம்பர் அயோக்கிய நாய். ஆமா நல்ல நாய் தான்டா, நல்ல நாய் தான்டா. நீ நல்ல நாய் தான், ஆனா நக்கத்தான் செய்வேன் எனக்கு தான் தெரியும். போ ஓரமா. ஒரு செட்டு மாத்திரையை முழுங்கிட்டேன், தூங்கிட்டு வேண்டாம் கொஞ்ச நேரத்தில். இந்த கோழிக்கறியை தின்னாதன்னு கேட்காம முண்டை மும்பிட்டு கோழிக்கறியை திண்டு விட்டு மும்பிட்டு ப்ரெஷர் மாத்திரம் முழுங்குறான்டா. அது என்ன மயத்துக்கு திங்கிற கிறுக்கு முண்டை. இங்க பாருல லட்சுமணா, நாடகம் நல்ல நாடகம். இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் மிக சிறப்புமிகு நாடகம். என்ன சிறப்பான நாடகம்? உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியலண்டாலும் சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை. சரி, இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் சிறந்ததொரு நாடகம். இது முக்கியமாக பெண்களுக்கு உகந்த நாடகம். அது என்ன பெண்களுக்கு உகந்த நல்லா நாடகம்? இருக்கு, நல்லா இருக்கு. அட பெரிய கவரை எடுத்துட்டு போடா. இது அவங்க கால நம்ம வாங்கணும். அவன் இந்த கவர்ல தூக்கு போட சாவானாடா. வேற இந்த கொச்சை கயிறு கொச்சை கவர்ல சாப்பிட முடியா? இது எடுத்து திருவாரு போட்டா மாட்டேன். ஏன்னா லட்சு, இது உண்மைக்கே பெண்களுக்கு ஒரு உகந்த நாடகம். என்ன பெண்கள் உகந்த நாடகம்? இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமா, சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கலாம், இருக்கு. இருக்கலாம். ஆனால் தெரிந்தாலும் தெரியலண்டாலும் முறையாக சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை. என்ன உங்களுக்கு கடமை? என்னடா நானும் கடமை ஆட்டுறேன். என்னங்க ஒன்னும் முடியல மாச்சேன். வீட்டுல போனாலும் பிரச்சனை. சரி, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நாடகத்துக்கு வந்திருக்கோமே, நிறைய பேர் நினைப்பாங்க நாடகத்தை நேசிச்சு நாடகத்துக்கு வர்றாங்க. நிறைய பேர்ல நாங்களாம் பொண்டாட்டிக்கு பயந்து அந்த டார்ச்சர் தாங்க முடியாம இங்க வந்துடுறோம். ஆமா, என்ன இருக்கு. ஆனா இங்கேயும் நிறைய பேர் நாடகம் பாக்குறாங்களே, நாடகம் பார்க்க வந்திருப்பாங்க, வீட்டுல பொண்டாட்டத்துல தாங்க முடியாத பேர்வாதி கூட நாடகத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா, சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. ஆனா உண்மைக்குமே கஷ்ட காலத்துல கூட சிரிக்கிறவங்க பெண்கள் மட்டும்தான். எப்படி சொல்ற? அங்க பத்தலச்சு என்ன மாப்ள, அந்த புளிய மரத்துக்கு அடியில தான் உட்காந்துருக்காங்க. ஒரு 50 பேர் உட்கார்ந்தாலும் எப்படி சிரிச்ச முகமா உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, அதுதான் பெண்களோட தன்மை. சரி, பெண்களோட தன்மை வந்து எப்பயுமே சிரிச்ச முகமாவே இருக்கிறது. ஆமா மாப்ள. பக்கத்துல அவங்க புருஷன புல்லாம் பாருங்க லூசு மாதிரியே உட்கார்ந்திருப்பாங்க மனுஷன். ஆமாயா, துண்ட மேல போட்டு இருக்கறாயா. காசு மசூர் போச்சு அவ்வளவுதான்டா. திருவிழா வந்துட்டாலே செலவழிக்கிற புண்ணியமானத்தை இங்க வலிக்கும். அது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், சரி, ஒரு ஆம்பளைய பொம்பளை மதிக்கலாம் மதிக்காம இருக்கலாம். சரி, அது வந்து அவங்க பொதுப்பட்ட பிரச்சனை. ஆனா நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு ஆம்பளைய எதுல வேணாலும் மதிக்காம இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற பொம்பளைய வீட்டுல பீரல்ல கூட நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஏன்டா என் பொண்டாட்டி எல்லாம் 7 அடுக்கு மசூர்லயும் பொண்டாட்டி புடவை மசூர் தான்டா இருக்கு. என்ன ஆம்பளை சட்டையை புல்லாம் பாரு, ஆங்கர்ல அனாதையா தூக்குல தொங்குற மாதிரி தொங்கிக்கு இருக்கு. அதான் உண்மை. யார் எந்த ஆம்பளை சட்டையும் பீரல்ல இருந்ததா சரித்திரமே கிடையாது. புல்லம் புடவை மசூர்தான். இதான் உண்மை. என் பொண்டாட்டிலாம் பிரிச்சுக்குள்ள 4 புடவை வச்சிருக்கா. என்னையா சொல்ற? எதுக்கு நின்றே வெயில் நேரம் நான் குளுக்குளுன்னு கட்டணும். கரண்ட் புல்லு பார்த்தா புருஷனா கட்டுவேன். கேட்க வந்தானே எவ்வளவு பிரச்சனைடா. அப்படியெல்லாம் கஷ்டத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோம். சரி, ஆனால் அப்படியெல்லாம் கஷ்டத்தை தாண்டி வந்திருந்தாலும் இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்? எப்பேற்பட்ட நாடகம்? குகுனை மணந்த குறிஞ்சி மலர் லவ் ஸ்டோரி. கந்த பெருமானின் காதல் திருமணம். என்ன அது காதல் திருமணம்ங்கறீங்க? This is a love story. ஓதவத முண்டையெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றான்டா. என்னையா முடியா வயசான காலத்துல பார்க்கணும். நம்ம வயசு பயலுக காதலிக்கலாம். ஆமா, ஆனா கூலிச்சாமி காதலிச்சான். யார? என்ன கூலிச்சாமி காதலிச்ச பிள்ளைகள் எல்லாமே செத்து போயிருச்சு. புள்ள 80 90 கழட்டு முண்டையவா லவ் பண்ணா. காதலிச்சா நானே ராமாஜி ஒரு பொம்பளை பிள்ளை காதல். ஏன்டா அவர் இருக்கிறான்? என்னடா இருக்கிறான்? ஏன்டா இழுச்சா அவர் வாட்டுக்கு செவரன் இருக்க போறது. அவர் சும்மா தானடா கிடக்குறாரு. லட்சு, இன்னைக்கு நடக்கிறது உண்மைக்குமே காதல் திருமணம். சரி, ஏன்னா இந்த நாடகத்தோட கதையோட ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன ஹைலைட்? கதை சுருக்கம். என்ன சுருக்கம்? முருகப்பெருமான் எப்படி வள்ளியை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி முடிக்கிறார். சரி, இதுதான் இந்த கதையோட விளக்கமே. அப்படியா? காதலிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் யார காதலிக்கணும் தெரியுமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கணும். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. ஏன்டா கூழுப்பேல உன்னை சொல்றேன். இவங்க ஆரோக்கியம் பண்றாங்களோ அது தெரியாது. நம்மளுக்கு அதை விட மோசம். என்ன அவனதுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல அனுபவம் பேசத்தாங்க. அனுபவம் பேசுது. ஏன்டா லட்சு, இன்னைக்கு விட சந்தோஷமா தான்டா இருக்கு. இவனும் அதே மாதிரி தான் திருறேன். ஏன்னா இன்னைக்கு வள்ளி திருமண நாடகம். ஏன்னா முந்தானத்துல என்ன கொண்டுட்டாங்க. யாரையா? ஆத்தாடி முந்தானத்து ஒரு நாடகத்துக்கு போய் நான் சிக்கி சீரழிஞ்சு வந்தேன். கேள்விப்பட்டனே. கேள்விப்பட்டியா? என் கூட வந்த உண்மைக்குமே நான் எந்த நாடகத்தை கண்டு பயந்தது இல்லடா. சரி, அந்த ஒத்த நாடகத்தை கண்டு நான் பயமுறுத்தி விட்டுட்டாங்கடா. ஏன்னா
சாமி நாடகம்னு கூட்டி போனா மனுஷன். ஆமா மகமாயி. அந்த பேரை மட்டும் தயவு செய்து சொல்லாத. ஏன் அது என்னையா? இந்த மகமாயி நாடகத்துல பப்புனுக்காரன் பண்ற சித்திரவதை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்னையா சித்திரவதை? வரீங்க 2 துணரை கொடுக்குறீங்க சாமிக்கு, இது சித்திரவதையா? தெரியாதா? நாங்களே விடிய விடிய பார்த்து சாகுறோம். சித்திரவதையா? ஏன்னா உனக்கு என்னடா தெரிய போகுது? என்ன தெரியலங்க? விடிய காலம் பப்புனுக்காரன ஊருக்குள்ள ஓட விட்டு குண்டில அடிப்பாங்கடா, வத்து வத்துண்டு. தெரியுமா? குண்டில மட்டும் தான் அடிப்பாங்க. சாட்டையை கொண்டு வத்தத்துல அடிப்பாங்க மனுஷங்க. தெரிஞ்சிருந்தா அந்த நாடகம் வைக்க சொல்லிருக்காங்க. இதுல நான் போன ஊர்ல பெரிய தலக்கிருத்தம் லட்சுமணா. என்ன அப்படி? என்ன நான் போன ஊர்லயும் அதே சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் தான். சரி, நாடகம் எல்லாம் சூப்பரா ஓடிருச்சு. அப்புறம் என்னடா? ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை உனக்கு? அந்த ஊரு பிரஷர் 2 பக்கத்து ஊர்ல போய் அதே நாடகத்தை பார்த்திருப்பாரு போல. அந்த ஆளுக்கு அந்த கதையை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிருச்சு. கரெக்டானது. இதுல என்ன ஒரு குடும்பம்னா, நாங்க போன ஊர்ல அன்னைக்கு சின்ன கருப்பு வேஷம் போடுறாலும் தண்ணியை போட்டு படுத்துட்டியா. ஐயா நிறைய போத. சரி, நம்ம ஆளுங்க போய் உசி புசி பாக்குறாங்க, எந்திரிக்க முடியல. சரி, அந்த பிரசிடண்ட் மேடைக்கு வந்துட்டாப்புல. என்னப்பா நான் பக்கத்து ஊர்ல போய் பார்த்தேன், சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் ஒன்னா தானே வந்து ஆடுனாங்க. ஆமா, என்ன இங்க பெரிய கருப்பு மட்டும் ரொம்ப நேரம் ஆடுறானே, சின்ன கருப்பை எங்கன்னு என்ன விஷயம் நடந்துட்டு? இந்த முண்டை இங்க தண்ணியை போட்டு படுத்து கிடைக்கும். இந்த ஆளு பொறுத்து பார்த்து சட்டைக்குள்ள வந்து உருவுறாரா பெரிய அருவா. ஆத்தாடி. இப்ப மட்டும் சின்ன கருப்பு மேடைக்கு வல்லனா கூட்டிட்டு வந்த கான்ட்ராக்ட்காரன் சுதாகர் கையை வெட்டு வேண்டாம். ஐயா ஐயா, சும்மாவே ஆளு குட்டையா இருக்காது. என்னடா பிரச்சனை? இங்கே சின்ன கருப்பு தண்ணியை போட்டு படுத்துட்டானே. மாப்பிள்ள இந்த கான்ட்ராக்ட்காரர் வேகமா ஒடியாந்தாரு. பப்புனு தம்பி என்னையா இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற தண்ணியை போட்டு படுத்துட்டான்டா. சரி, அங்க பிரசிடண்ட் வேற அருவாளோட நிக்கிறான். எப்படியாவது நீந்தே இந்த வேஷத்தை போட்டு காப்பாத்தணும்ட. அண்ணே நான் பப்புனுக்கு தான் நான் கூட்டி வந்தேன். நான் இது வரைக்கும் சின்ன கருப்பு வேஷம் எல்லாம் போட்டது கிடையாது. நீ எப்படினாலும் போட்டு என் மானத்தை காப்பாத்துற, அப்பதான ஊர்ல காசை வாங்க முடியும். சுதாகர் அதே மாதிரி அந்த வேஷம் போட்டோன்னா கரடி மாதிரி இருக்கும்டா. சரின்னு வேற வழி இல்லாம சின்ன கருப்பு வேஷம் போட ஒத்துக்கிட்டு. சரி மாப்பிள்ள அந்த ஆளு பேக்க தொடர்ந்து அந்த ஆளு ட்ரெஸ் தூக்கி பாக்குறேன்டா. என்ன அவள ஒரு தொட்ட ஒண்ணு இந்த தண்டி இருக்கு. ஆத்தாடி. 2 காலையும் உள்ள விட லொட்டன்னு உள்ள. ஐயோ, அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் 2 பக்கம் துணியை சுத்திக்கிட்டு ஆளு பல்கான ஆளு மாதிரி நிக்கிறேன். டாய் சின்ன கருப்பு வந்துட்டாடா. டாய் கருப்பை உக்கிரமா ஆடி இருக்கு. அப்பத்தே ஒரு தலையில குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன விஷயம் போட்டாங்க? இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுறாளே கூட்டத்துக்குள்ள இறங்கி சேவலை கடிச்சு துப்பணும். ஆமையா, இங்க தாட்டா எனக்கு ஒரு பிரச்சனை. அதுல என்ன கோழி கடிக்கிறது? என்ன லட்சுமணா? என்னடா இதுல வரைக்கும் குஞ்ச கூட கடிச்சது யாரு குஞ்சு கடிச்சது இல்லையா? என்ன இது? ஏன் இதை தவிர யாரையும் கிடைக்கும்? இவரே தவிர யாரு கடிக்க? சேவலை கடிக்க சொல்றாங்க. வேற வழி இல்ல, கடிச்சாதான் காசு. ஆமா மாமா, மான பிரச்சனை வர காசு பிரச்சனை வர. சீட்டு கட்டணும்யா. அப்பதான் நான் கான்ட்ராக்ட் கட்ட சொன்னேன். அண்ணே சாமி வந்த மாதிரி அருவா மேல ஏறி நின்னுக்கிறேன். கண்ணை மூடிட்டு ஆய் ஊன்னு கத்துறேன். சேவலை வந்து வாயில வைக்க சொல்லு. நான் கண்ணை மூடிட்டு கடிச்சு துப்பிறேன். டீலிங் ஒத்துக்கிட்டாச்சு. அப்புறம் துட்டியா கருப்பு இறங்குற மாதிரி இறங்கி அருவா மேல ஏறி நின்று 10 பேர் குறுக்க பிடிச்சு நிக்கிறான். சேவலை குடுங்கடா. இங்க அதாண்டா எனக்கு பிரச்சனை. இது என்னையா சேவை கொண்டு வந்து கடிக்கிறதுனையா? இந்த சேவலை கொண்டுகிட்டு வர்ற முண்டை நிறைய போதில வர்றான்டா. அவன் கருப்பு இறங்கிருக்கு போல. சின்ன கருப்பு நான் தான் வாயில வைப்பேன். என்னடா நான் இருக்கேன்லடா. டேய் என்னடா வைப்பியா? டேய் ஆனா மாப்பிள ஒரு விஷயம், மாப்பிள ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், நீ கூப்பிட்டா உன் பொண்டாட்டியே வராது. உனக்கு சாமி ஊர் நம்புதுவாரு. நடிப்புடா நடிப்பு. சரி லட்சுமணா துடிச்சுக்கிறீங்க. அந்த போதையில வந்த முண்டை வச்ச கூட வாயில வச்சுட்டான்டா. அப்புறம் நான் கடிச்சிட்டியா? எனக்கு வாயில வச்சா சொல்லவா வேணும்? ஒரே கடியா கடிச்சு துப்பி 2 பிச்சு எறிஞ்சிட்டேன். அப்புறம் காசை வாங்கிடலாம் சொல்லி போட்டு வாயை துடைக்கிறேன். என்ன வாயெல்லாம் பச்சை பச்சையா இருக்குடா. என்ன யாரை ஏமாத்துறா? சிவப்பு கலரா ரத்தம் சேப்பாத்தாண்டா இருக்கு. அப்புறம் என்ன? இந்த போதைய போட்டு கொடுத்த முண்டை கழுத்தை போட்டு கொடுக்காம கோழி குண்டிய பக்கம் திருப்பி கொடுத்துருக்கான்டா. ஐயா, ஆர்வத்துல கோழி குண்டியை கடிச்சு வாயெல்லாம் கோழி பியா ஒட்டி. உனக்கு பேர் இங்க வைக்கிறேன் மாப்பிள. என்னது? இனிமே கோழி குண்டியை கடிச்சவனே விளக்க மாதிரி பிஞ்சு வைப்படா. இதுக்காண்டி அந்த நாடகத்துக்கு போறத நான் அறவே வெறுத்துட்டேன். அது சரி. ஆனா இன்னைக்கு நாடகம், இன்னைக்கு லவ் ஸ்டோரி. ஆமா, இது காதல் கதை. காலையில கோழி வெட்டுவாங்க. எதுக்கு? நீ 2 நாடகம் கோழி குஞ்சு கிடையாது, ஆட்டு கொட்டை. 2 நாடகம் இருக்குடி. 2 நாடகம் இருக்கு. உண்மைக்கே ஒரு ஆளை வர சொல்லி குண்டிய பக்கம் திருப்பி வைக்க. ஏய் நான் சொல்றேன், இப்ப வர மாத்திரேன். என்ன இவர் நாடகம் தான். நம்ம செய்யாமங்கிறது நம்ம தான் போறோம். ஆனக்குளம் 1 ஆனக்குளம். ஆமா, எனக்கு என்ன வச்சு உரிக்க போறீங்க வேற. ஆனா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாப்ல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? ஏன்னா பெண்களை பொறுத்தளவு நம்ம நாட்டின் கண்கள்னு தெரியும். ஆமாயா, நம்ம 1000 விஷயம் பேசலாம். அது சிரிப்பதற்காண்டி. பப்புன்னு வந்தா
சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். இங்க இருக்கிற என்னை பெற்ற ஆத்தாமார்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், யாரு பக்கத்துல புறநீர்னு பேசியிருந்தா ஒரு எனக்காண்டி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கவனிங்க. ஏன்னா என்னை வந்து ஒரு பப்புனா நீங்க நினைக்க வேணாம். உங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பியா நினைச்சுக்கோங்க, உங்க பெத்த புள்ள மாதிரி கூட நினைச்சுக்கோங்க. இந்த பெண்களோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு பப்புனுக்காரே நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னா இங்க இருக்கிற என்ன பெத்த ஆத்தாக்க கேட்டுக்கிறீங்களா? அதெல்லாம் கேட்டுக்கிறோம்ப்பா. ரொம்ப அந்த ஆசை தலையாட்டிட்டா ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். எல்லா பேரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு ட்ரெயிலையும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். அந்த கல் எடுங்க. ஏடா எங்களை மாட்டி விடுறியாடா? இல்லடா, நிறைய பேர் அப்படித்தான் பண்ணி கொடுத்துறாங்க. பொண்டாட்டிக்கு அப்பாடி திணிச்சு கொடுத்துறாங்க. ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல லட்சுமணா, அதுக்காண்டி பப்புனுக்காரன் அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரன் கிடையாது. பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னால் நான் ஆண்களுக்கு நல்ல விஷயம் சொல்லுவது வழக்கம். இப்ப எங்களுக்கு இப்ப ஆண் வர்க்கத்துக்கு சரியா சொல்லியா? ஆண்கள்லாம் கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கவனிங்க. சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஆண்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிச்சவங்க தான் இருப்பீங்க. அதனால நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், நீங்க தங்கமா கூட சம்பாதிங்க, நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சாலும் சரி, பணம் நமக்கு கடைசி வரைக்கும் கூட வர போகிறது கிடையாது. நம்ம செத்தா கூட கால் மாட்டில் உட்காந்து அழுகிறது கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால உங்க பொண்டாட்டி கிட்ட மட்டும் எவ்வளோ பெரிய ஆம்பளை இருந்தாலும் சரி பொய் மட்டும் சொல்லாதீங்க. நம்ம சொல்லக்கூடிய பொய் நாளைக்கு நமக்கே ஒரு பிரச்சனையா வந்து நிக்கலாம். அப்படி என்னது இருக்கு கேட்டுக்குங்க. ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். சொல்லியா மொத ஒரு ஆளு இப்படித்த கொத்தனார் வேலை பார்க்குற ஆளு ட்ரெயிலி 1000 ரூபாய் சம்பளம். ஆமா ஆமா ஆமா. ட்ரெயிலி இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட சம்பளத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். குடும்பம் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரெயிலி பொண்டாட்டிட்ட காசை கொடுக்க, பொண்டாட்டி வாங்கி வைக்க, குடும்பம் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றீங்க, அந்த ஆளு 700 ரூபாய் கொண்டு போய் கையில கொடுத்துருக்கான். பொண்டாட்டிக்கு டவுட் கிளம்புது. என்னங்க ட்ரெயிலி 1000 ரூபாய் கொடுப்பீங்களே, என்னங்க 700 ரூபாய் 300 ரூபா? என்னது 300 ரூபா? இப்ப என்ன சந்தேகப்படுறியா நீ? என்னங்க 1000 ரூபா கொடுத்தீங்க, இன்னைக்கு 700 ரூபா கொடுக்குறீங்க, எங்கங்க 300? என்னடி கேட்ட? கட்டுன புருஷன்கிட்ட 300 ரூபா அழுப்புல ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சிருப்பாரு. என்ன பார்த்து 300 ரூபா? இங்க வாடி, இங்க வாடி. இவன் கூட அடிக்கத்தான் போற நினைச்சான், அடிக்கல. 300 ரூபா தானே குறைஞ்சு. ஆமாங்க, பொண்டாட்டி கண்ணத்தை பிடிச்சியா? கண்ணத்தை பிடிச்சு என்னடா செய்யறியா? 300 முத்தம் கொடுத்தியா? 300 முத்தம் கழிஞ்சு வச்சு கிளம்பிட்டாரு. பாசத்தை நிறைய பண்ணிட்டாப்ல. 300 குறைஞ்சடா. 300 முத்தம் கொடுத்து கழிச்சிட்டான். மறுநாள் வேலைக்கு போயிட்டு சரி அதே போல சம்பள காசை கொடுக்குறியான். சரி 500 ரூபா தான் கொடுக்குறியான். ஐயா ஐயா, முத 300 200 கூடுதையா? நேத்து 300 ரூபா குறைஞ்சிச்சு, இன்னைக்கு 500 ரூபா. குவார்டர் 10ல 2 குவார்டர் வாங்கி அடிச்சிருப்பேன். கிளம்பிட்டான், இவ கிளம்பிட்டான். வீரன் சார் நேத்து 300 ரூபா நல்லா நோட்டுனீங்க. ஆமா, நம்ம முண்டா கிளம்ப. இவனுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. டென்ஷன் நம்மள மாதிரியே புலங்கறியாடா. என்னடி உன் பிரச்சனை? நேத்து 300 ரூபா குறைஞ்சிங்க, அப்படியே கிளம்பணும்னு இங்க வாடி கிறுக்கு முண்டா. என்னடா 500 ரூபா தானே குறையுது? 500 தானே குறையுது? ஆமா 500 குறையுது. நேத்து 300க்கு கணத்தை பிடிச்சா, இன்னைக்கு 500க்கு உதட்ட பிடிச்சிட்டியா? உதட்ட பிடிச்சு உச்சு 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 கொடுத்து சப்பி எடுத்துட்டான். 500 கழிச்சு போ. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னையா பிரச்சனை? மறுநாள் சனிக்கிழமை சம்பள நாள்னு வெள்ளனே வேலைக்கு போயிட்டான். சரி, பொண்டாட்டி போன் அடிக்கிறான். ஹலோ, என்னங்க? என்னம்மா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தோம்ல? ஆமா. ஆமாம்மா, இந்த கறிக்கடைக்காரருக்கு 400 ரூபா தரணுமா, வீட்டு வாசல்ல நிக்கிறாருங்க, என்னங்க பண்ணு கேட்க. இவன் சொல்றியா, பீரலுக்குள்ள போய் சேலையை தூக்கிட்டு பாரு. மடிச்சு வச்ச சேலையை தூக்கிட்டு பாருடி, உள்ள 400 ரூபா இருக்கு, எடுத்து கறிக்கடைக்காரருக்கு காசு கொடுத்து கணக்க முடிச்சு விடு. சரிங்கன்னு போன வச்சுட்டா. மாப்பிள்ளை இவன் சாயங்காலம் வேலை கிளைக்கு போயிட்டு பீடி வாங்கிருக்காட்டி காசு எடுக்க இவனு சேலையை தூக்குறியா? வச்ச காசு எடுக்க. ஆனா என்ன ஒரு குடும்படா, வச்ச 400 அப்படியே இருக்கு. பொண்டாட்டி, ஏய் இங்க வாடி. என்னங்க கறிக்கடைக்காரன் காசு கொடுத்தியா? கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டேன்ற வச்ச 400 அப்படியே இருக்கு, என்னடி பண்ண? அப்பதான் இவ கிளம்பிட்டா. என்னன்னு? ஏங்க என்னங்க, நான் யாருங்க? உங்க பொண்டாட்டிங்க. அதுக்கு நேத்து 500 ரூபா குறைஞ்சதுக்கு எனக்கு 500 உதட்ட முத்தம் கொடுத்தீங்களா? ஆமா. அதே போல கறிக்கடைக்காரன் வந்தான், காசு காட்டியான். எதுக்கு காசை கொடுக்க? அவன் உதட்ட பிடிச்சி 400 முத்தம் கொடுத்து முண்டை போயிட்டான் இருக்கா. முடிஞ்சா குடும்பம். நீ பொண்டாட்டிக்கிட்ட போட்ட பிட்டு முண்டை எங்கடா போய் சேர்ந்துச்சு? நான் இப்படிதான் மாப்பிள்ள ராதா செட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்தேன்.
அவளாவது உதட்டுல கொடுக்க சொன்னா, அவ வேற இடத்துல கொடுக்க சொன்னா உன் மண்டை பத்திரம் பார்த்துக்க. அவ்வளவுதான். இவன் வேற மாதிரி திட்டாயா? ஆள் இல்லாம திட்டுறேன். அவன் தான் ஆள் வச்சிருக்கேன், அதுல போய் முத்தம் கொடுக்க வேண்டியது. இருக்கட்டு இருங்க, வந்துரு ஒரு வரவரை கொடுத்துரு. காதுல வரை கேட்டால முதல்ல சபையோர்களுக்கு எங்கள் சிறந்தால வனத்தறிவு கொண்டு வந்திருக்க முறையில ஒரு வரக்கத்தை குறித்து விட்டுட்டு அப்படியா வருங்கால இளவட்ட பிள்ளைகளுக்கு ரொம்ப நன்றி. வருங்கால இளச்சிங்கம், வருங்கால புள்ளிங்கோ புள்ளிங்கோ. நீங்கள புள்ளிங்க நினைக்க கூடாதரா, இவங்க தாண்டா விஷமே. முதல்ல நம்மளை காலி பண்றீங்க தாண்டா. அப்படி அடி தங்க, நான் பாடலாம் சேர்த்த நீ மூடிக்கிட்டு உக்காந்துருக்கானு. அந்த பிள்ளை வந்து எதையாவது தூக்கி காட்டும் போது இருள் அடிச்சு படுக்க போறீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல முன்ன மாடத்துல பாத்தீங்களா? வாங்க வாங்க உக்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. வாங்க வாங்க உக்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. ஐயா பாதைய விட்டு விலகி, பாதைய விட்டு விலகி பக்குவமா உக்காருங்க. வாங்க வாங்க உக்காருங்க, வந்த காலி நிக்காதீங்க. இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா, நீங்க முன்னாடி வந்தீங்களா? ஐயா இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு, நாடகம் பார்ப்பதற்கு நீங்க இப்போ ஓட்டோடி வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்தில் தகராறு பண்ணாதீங்க. கண்ட கண்ட தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு இங்கு வந்து நாடகத்தை கெடுக்காதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, நம்ம ஊரு நல்ல ஊரு, நல்லா பேரெடுத்து தரணுங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தில் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் நகைச்சுவை அரசு சோழபுரியை சேர்ந்த ஏஎஸ் தங்கராசு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணே அந்த அடமொழின்னு சொல்லிருங்கண்ணே, கோழி குண்டி கடிச்சவனே. ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்திற்கு தலைமை தாங்க இருக்கும் மானாமதுரை உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு கிராம பொதுமக்களின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நல்ல ஒரு நாடகத்திற்கு அனுமதி வழங்கியும் பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பான முறையில் பொன்னாடத்தை கௌரவப்படுத்திய மாபெரும் நன்மை சார்ந்து கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்துகிறோம். நன்றி இருந்த தெரியப்படுத்திக் கொண்டு, ஏன்னா இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் நமக்கெல்லாம் உற்ற நண்பர்கள் அவர்கள் என்னங்கப்பல. அதனால உண்மைக்குமே நண்பர்கள்னா எல்லா விதத்தையும் பகிர்ந்துக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிற முடியுமா? ஒரு பீடி குடிச்சிட்டு கேட்க முடியுமா? நொங்கு விட்டு போயிடும். நீ ராதாஜி கட்டி பிடிக்கிற, நான் உன்ட்டு பகிர்ந்துக்கிறேன், ஆனால் கட்டி பிடிக்க விடுபட மாட்டேயே. நானே 6 மணி வரைக்கும் தாண்டா. அப்படியா? ஒருத்தர் புருஷன் விடியாக்கெல்லாம் சங்கத்துல போய் நம்மளை ஊமை குத்தா குத்துவேன். சரி.
மேலோட்டமா நடிக்கிறோமா ஆக்ஷனை போடுறோமா ஓடிக்கிட்டே இருக்கணும். சரி சரி லட்சு சொல்லுங்க. இந்த உலகத்துல எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஆமா எல்லாம் சில காலம்தான். ஆமா சரிங்களா? மனித வாழ்க்கையே கொஞ்ச காலம். இதுல என்ன நீ நானு போட்டி பொறாமைகள் இருக்கவே கூடாது. கண்டிப்பான இருந்துட்டு ஹாப்பினஸ்ஸா இருந்துட்டு போயிடணும். இவேண்டா கூட கூட வர்றியா? வயசான காலத்துல அதை பார்க்கணுமையா? அதானே இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நாடகத்துக்கு அருமையா கூட்டம் கூடியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்களையும் நான் சொல்லிக்கிறதா, ஆண்கள்லாம் எங்களுக்கு முன்னாடி ஜம்முண்டு உட்காந்துருக்காங்க. ஆனா நீங்களும் அந்த ஓரத்திலே உட்காந்துருக்கீங்க. பப்பு நானசு முடிஞ்சுனே ஒவ்வொரு ஆளாக எந்திரிச்சு போனால் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நாடகம் நல்ல நாடகம், விடிய விடிய இருந்து பாருங்க. மீறியும் நாடகத்தை பார்க்காம யாரெல்லாம் வீட்டுக்கு போறீங்களோ எங்களுக்கு போற வழிதான் மடப்புறம். மன்னவாரி தூத்துறாலும் நானா தான் இருப்பேன். நல்லா உட்காந்து பார்க்கணும். எவ்வளவு சிரமப்பட்டு இளைஞர்கள் சேர்ந்து நடத்துறாங்க. அதனால இவ்வளவு சிறப்புமிகு நாடகத்திற்கு சிறப்பான முறையில் வருவதில் அனைத்து நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் நன்றிகளை உறுத்தாக்கி கொண்டு சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு மிக அருமையான முறையில் நமது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டத்தை புதுக்கோட்டை கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோவில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இவர்களபடி நமது மானாமதுரை உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றது புதுக்கோட்டை உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இவரங்கமடியிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிச்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்தபெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதிவிமர்சையாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் உங்கள் முன்னால் பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் துணை செயலராக பதவிக்கின்ற அன்பு பாசமிகன் ஆரிக்குடிமான கண்டெடுத்த MK வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தன் நடிக்க காத்துக் மற்ற நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கிலவாணி எங்கு சாலும் வெற்றி மசு கொண்டிருக்கூடிய நமது பார்த்திபனூர் அருகாமல் இருக்கும் கள்ளிக்குடி மாவட்ட கண்டெடுத்த கே சிறப்பான முறையில் மல்லிகா தேவி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிநாயகாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தியா அவனுடைய சபதமேற்று வருகின்ற நமது மதுரை ஊமச்சிக்குள மாநகரம் அருகாமலுக்கும் தெற்கு பத்தாம்பட்டி மாநகரம் கண்டெடுத்து MG நவநீத கிருஷ்ணன் அவர்கள் நாரதர் கலகப்பூரனாக தோன்றுவார். மற்ற இந்த நாடகத்தில் சினிமா உலகத்தில் எப்படி DM சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு அன்பு பாசமிகு மாமா நமது செய்யாமங்களும் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் 6 மணி மண் பின் பார் ஆணைமுகனி ஆதி முதலானவனி பாடை வகிற்றோனே பக்தர்களை காப்பவனி மூளைப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா. பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு குளிக்கி மினுக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நட போட்டுக்கிட்டு சாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அடங்கப்பாங்கனீசா மயக்கவரி வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா.
பாட்டு பழைய பாட்டுத்த எவ்வளவு ஜம்முன்னு இருக்கு பாத்தீங்களா? காதுக்கு கிளு 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 குளு குளு குளு. ஆனா இப்போ தான் பாட்டு வருது. என்ன பாட்டு? கேக்குற மணியா இருக்கு. என்னையா? கோத்தாண்டிரான் கொம்மாண்டிரான் கேட்டா அத பாட்டு இருக்கு. இது 2K கேஸ் பாட்டு. ஏ காத்து மேல்லை, ஏ காத்து கீழ்லை, ஏ காத்து சைடுலை, காத்து ரைட்லை. வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது. சைடுல பார்த்தா குப்பை மேடுமா. ஒச்சக்கல்ல வந்த பிரியாணி, அச்சக்கல்ல கிட்ட வரியாணி, கச்சா மேங்கல் லைஃப் ஸ்டைலுமா. அது 10 நாளைக்கு இருக்கு அந்த பாட்டு, 15 நாளும் இல்லாம. அதை நினைக்கிறேன் என்னமோ பஜனை பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸ் பாட்டெல்லாம் புரியாது, ஆனா புரியுற பக்கிகளுக்கு புரியும். என் தங்கச்சி நாய் கடிச்சிருச்சுப்பா. இதுல கடிச்சிச்சு. ஏ இப்போ ஒரு பாட்டு இருக்காங்கடா. ஏ இந்தா இந்தா ஊட்டி ஆப்பிள் ஒயின்னு, ஏ ஃபிகர் தாண்டா எனக்கு ஏத்த குயின்னு, ஏ குலுக்கி வச்சா கொக்கோ கோலா பொங்கோ, ஏ ஆளு அவ நடந்து வந்தா பங்கோ, ஏ பஞ்சவண்ணே பச்சைக்கிளி, ஏ மாமனுக்கு நீ புச்சக்கிளி, அட நான் தான் உனக்கு பாக்குபலி, நம்ம ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி. மச்சாவைக்கு ஓலிப்பு நான் மறைச்சு போட்டுவேன் புள்ளிப்பு, தீபாவளிக்கு வாங்கி குத்த போட்டவன் அந்த போட்டவைய என்ன கட்டி விட்ட விட்டுவேன். ஏ தீபாவளிக்கு வாங்கி குத்த போட்டவன் அந்த போட்டவைய என்ன கட்டி விட்டா விட்டுவேன். புரிஞ்சுச்சா? அது அவங்களுக்கு புரியும். இதுதான் 2K கிட்ஸ் அலப்பற இருக்கட்டும். எந்த ஒரு பாட்டில் பாடினாலும் சிறப்பாக வாசிக்கக்கூடிய அன்பு பாசமிகு மாப்பிள்ளை மதுரை மாவட்டம் கண்டெடுத்தாலும் சிறப்பான முறையில் பேரும் புகழ் நாட்டக்கூடிய நமது விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் இருக்கும் தோப்பூர் மாநகர் கண்டெடுத்த PS அன்பு மாப்பிள்ளை மருது அவர்கள் மிருதங்கம் தப்பீரன் டோல்ல. அன்பு மாப்பிள்ளைக்கு நன்றி. அந்த வயசு பையன் ஆடின்றது துண்டா தானப்பா தெரியுது. இருக்கட்டும். அதற்கு சிறப்பான முறையில் நமது ஊர் அருகாமல் இருக்கும் நீங்கள் மான மரியாதையெல்லாம் காப்பாற்றி இருக்கும் அன்பு பாசக மாப்பிள்ளை அரசகுலம் மாணவரை கண்டெடுத்து SP லேட்டு குத்து லட்சுமணன், லேட்டஸ்ட் குத்து லட்சுமணன் அன்பு மாப்பிள்ளை அவர்கள் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்
தொடாத தோலை கிழிக்கணும். அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பிரிச்சு விட்டார்ல அன்னைக்கெல்லாம் எங்க அத்தை எனக்கு காது குத்துன்னு சொல்லி போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனேன். வீட்டுல ஆளக்கானா அவங்க அம்மாட்ட கேட்ட எங்கத்த மாப்பிள்ளையாண்டு வயக்காட்டுக்கு போயிருக்கா. எதுக்கு? சரி வயக்காட்டுல கூட போய் நம்ம மரியாதையா பத்திரிக்கை கையில் கொடுத்துட்டு போறேன். சீமக்கரில் தூரில் உட்காந்து டப்பு டப்பு அடிச்சு ஆயில் அடிச்சேன். என்னடா அடிச்சேன்? அடிச்சு பழகிக்கிறேன் சொல்ல வரேன். மாப்பிள்ளை வயக்காட்டுல கூட அடிச்சு பழகும். சூப்பர். தொழில் மேல பக்தியா. நன்றி. இவர் அடிச்சா பிரித்தியாவோட சேர்ந்து அடிச்சு சொல்ல போறாரு. இந்த நாடகத்திற்கு நல்ல நடிகர்களை போட்டு ஆமா ஒரு வினைக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்க. மாடி மாடியா ஒரு சனியே இருப்பேன்டாங்க வினையதான். மாமா 10 லட்சம் போட்டு வீடு கட்டினாலும் ஒரு திருஷ்டி பொம்மை தொங்க விடுறது. 50 லட்சத்துக்கு வீடு கட்டினா அடுப்படி கருப்பு தானடா. இப்பெல்லாம் டைல்ஸ் போட்டுறாங்க முண்டை நில்லு. இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் பரம்புப்பட்டி மாநகர கட்டிடத்த பரம்பட்டி சொல்லி ஏர்போர்ட் சொல்லாத வயித்தை புடுங்குதுடா. இருக்கிறத பூரா பிடிக்கிட்டாங்க 1.5 ஏக்கரை. பரம்பட்டி சொல்றா. ஏர்போர்ட் சொல்லாத. சரி சரி சரி. பரம்புப்பட்டி கண்டிடத்த எச்சிக்காலை எச்சிக்காலையா எஸ்கே குருட்டு குத்து. உண்மைக்குமே கூலுச்சாமியை ஒரு தாளக்காரத்தை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா கூலுச்சாமியோட உண்மையான ஸ்டோரியை சொல்றேன் கேட்டுக்கங்க. நம்ம ஆளு தாளம் போடுறதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புதுமண்டலத்தில் பாத்திரத்துக்கு பேர் வெட்டுற முண்டை. அங்க வெட்டுறது இங்க வெட்டியே கொண்டுக்கிறீங்க. எல்லாத்தையும் கொள்றியா வெட்டி. ஆனா இதெல்லாம் இவன மாதிரி ஒரு பொட்டவருக்கு யாரும் இல்லை. ஆனா கதையை கேளு. இதெல்லாம் போய் சேரையில எல்லா பேருக்கும் ஆம்பளை எல்லாம் இறந்து போனா வெள்ளை வச்சு தானே இவனுக்கு சேலையத்தான் சுத்தணும். இல்லாட்டா ஆவியா வந்துருவேன். கூலுச்சாமி தப்பான சதே மாமா. இன்னைக்கு கூலுச்சாமி மாமா ஒரு உன்னதமான மனுஷன். ஒரு வெள்ளை பேப்பர்ல பொம்பளைன்னு எழுதி தூக்கி போடு, அதை எடுத்து 2 நக்கு நக்குவேன். டையடிச்சு கண்ணு தெரியா போச்சு முண்டைக்கு.
நானு எஸ்கே குருட்டு குத்து கூலுச்சாமி சீனல் தாளம் மாப்பிள்ள கால துக்காத முண்ட ஓதம் தட்டுது போ. தட்டும்ல இந்த உனக்காக ஏன் தாளத்தை விடக்கூடாதுல்ல மாப்பிள சை யாருக்கு மாப்பிள? சை அவருக்கு தான், சப்பு அவருக்கு. நீ பார்த்து சப்பு உன் செட்டு புள்ள கீழே வந்துடாம போ. ஒன்னே ஏடா விளங்காத வள. சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்த விழா குழுவினர்கள், அன்பு சார்ந்த இளைஞர் பெருமக்கள். ஏன்னா உண்மைக்குமே சாப்பாடு மிக மிக அருமையாக வச்சுருந்தீங்க. மிக்க நன்றி. ஏன்னா சாப்பாடு சமத்தவர்களையும் பரிமாறிய அன்பு எனது அருமை சொந்தங்களுக்கும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறோம். ஏன்னா உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்கணும், சாப்பாடு போட்டவரை சாகுமாரி நினைக்கணும். நல்லதொரு சாப்பாடு உணவளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நமது ஊரையே மிக அழகாக அலங்கரித்து மிக உண்மைக்குமே நல்லா இருக்கணும். நீங்கள் நேற்று புதுக்கோட்டை பக்கம் கூட்டி போய் எங்களை நோனி எடுத்துட்டு விட்டாங்க. அரை உயிர் கழுத்து வந்தேன். நேற்றெல்லாம் பிள்ளை டப்புனே முடிச்சிட்டான். இன்னைக்கு ரொம்ப நேரம் வாட்சியா மைக்கு நல்லா இருக்குண்டு. அருமையான முறையில் சிறப்பாக இந்த நாடகத்திற்கு நமது ஊரையே அலங்கரித்து மிக அருமையான முறையில் நாடக நடிகர்களுக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ சிறப்பாக இங்கே ஒளியமைத்துக் கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாநகரம் உரிமையாளர் கிரி அவர்கள் அமைப்பில் RMS ஆடியோஸ்.